கார் விபத்தில் சிக்கி கேப்டன் விஜயனுடைய மூத்த மகன் விஜய் பவானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல இணையத்தை வெளியான இந்த துயர் செய்தி ரசிகர் மத்தியில மிகப்பெரும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா கொடிகட்டி பறந்தவரு விஜயகாந்த் அவர்கள். அப்படியாப்பட்ட விஜயகாந்த் அரசியலுக்குள்ள வந்து தேமுதிக அப்படிய கட்சியை ஓபன் பண்ணி அதுல சில அரசியல் விஷயங்களை பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட சில மர்மமான நோயினால அவரு பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய ஆசைய நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு அவருடைய மனைவியான பிரேமலதா இப்போ அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அதிகமா ஆசைப்பட்டது என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க எப்போதும் தெளிவா இருப்பாங்க. தனக்கு சோறு போட்டவனை என்னைக்குமே வாழ்நாள்ல மறக்க கூடாது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு கட்டத்துல ஆபத்துன்னு தெரிஞ்சா நாம உசுர கொடுத்தாச்சும் அவனை காப்பாத்தணும். இதுதான் தமிழக மக்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இது வந்து விஜயகாந்த் அப்பிலிருந்து கடுமையா கடைபிடிச்சிருக்காரு. என்ன, நான் ஒரு மில்லுல சாதாரண மூட்டை தூக்கக்கூடிய ஆளா இருந்தேன். எனக்கு பல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தும் போது எனக்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அப்படியாப்பட்ட தமிழக மக்கள் தான் நான் சோறு போட வச்சாங்க. அதன் மூலியமா தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன். ஆனா தமிழக மக்கள் இப்போ சரியான தலைமை இல்லாம கஷ்டப்படுறாங்க. நிறைய பேரு ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் விஜயகாந்த் கட்சியவே ஆரம்பிச்சாரு. அதற்காக தான் விஜயகாந்தோட மனைவி அவருடைய ஆசைய நான் நிறைவேற்றுறேன், அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா தேமுதிகவை அவங்களுடைய கட்டுப்பாடுல கொண்டு வந்து கடைசியா அவங்க விருத்தாச்சலம் தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தல போட்டியிட்டாங்க. அதுல பிரேமலதா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த தொகுதியில ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க. அது போக அவரு அதிகமா ஆசைப்பட்டது தன்னுடைய மூத்த மகன் விஜய் பிரபானுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது நடக்கவே இல்லை. கடந்த 2 வாட்டி அந்த ஏற்பாடுலாம் பண்ணியும் அது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் அவருக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுருந்துச்சு. நான் இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டேன். இதுவே நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான். அதனால கண்டிப்பா அவருடைய ஆத்மா கொஞ்சம் சாந்தி அடையும். அதே மாதிரி என் மகனுக்கும் திரும்ப பண்ணி வச்சிட்டானா என்னுடைய கணவர் ஆத்மா முழுமையா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு பிரேமலதா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார் மூலியமாவும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெண் பார்க்க சொல்லி எல்லாரையும் பரிசு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு சொத்து பத்து எந்த கேஸ்ட் எதுவுமே முக்கியம் இல்லை, என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் தரப்புல தேடி பார்க்கும்போது ஒரு பெண் அவரை திரும்ப பண்ணிக்க ஆசைப்படுறதா தகவல் கிடைச்சி பிரேமலதா அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. அவங்க வீட்டுல போய் பேசும்போது திடீர்னு அவங்களோட வீட்லயும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால விஜயபவான உடனடியா கிளம்பி அந்த மதுரையில இருக்கிற கிராமத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி விஜயபிரபான் அந்த பெண்ணை பாக்குற ஆசையில அவரு மதுரையில அந்த கிராமத்துக்கும் போயிருக்காரு. போற வழியில அவருடைய கார் ஒரு பயங்கர கோர விபத்துல சிக்கியிருக்கான். விபத்தில் சிக்கி விஜயபவானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பரிதாபம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும்